கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை உபாகமம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு பலிக்கும். என்னென்னா நிறைவேறும், நடக்கும். என்ன மாதிரி காரியங்கள்லாம் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்துக்கிறவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன், நிறைவேறும். எப்போ தெரியுமா? என்னுடைய சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது. செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், செய்யாத எதை சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிந்து செய்யணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறுமா. கர்த்தர் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கும்படி மனம் இறங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள். இந்த நாள் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்ன சித்தத்தை செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருங்க. கர்த்தருடைய விருப்பத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நிச்சயமாக இந்த நாளில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.